மறையூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் செயலாளர் உட்பட உள்ள ஊழியர்கள் இல்லாதது அலுவலக செயல்பாடுகளை பாதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. செயலாளர், கிளர்க் மற்றும் கிராம சேவை பிரிவுகள் பல மாதங்களாக காலியாக உள்ளன. ஊழியர்கள் இல்லாததால் பஞ்சாயத்தில் பல திட்டங்களும் முடங்கிய நிலையில் உள்ளது. பல வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பஞ்சாயத்து தான் மறையூர். மற்ற பஞ்சாயத்துகளை விட ஆதிவாசி மக்களும் உட்பட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இங்கு அதிகமாக தங்கியுள்ளனர். பல கிலோமீட்டர் கால்நடையாகவும் அதிக பணம் வாடகை கொடுத்துதான் இங்கு பொதுமக்கள் வந்து செல்வது. സമ്പൂർണ്ണ വൈദ്യുതീകരണവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് 1, 2, 3 വാർഡുകളിലെ സമ്പൂർണ്ണ വൈദ്യുതീകരണത്തിൻ്റെ ലൈനുകളൊക്കെ നമുക്ക് വലിച്ചു വിട്ടിട്ടുണ്ട്. എന്നിരുന്നാൽ പോലും അവർക്ക് ഈ KCB ഓഫീസിൽ ഹാജരാക്കുന്നതിനുള്ള ഓണർഷിപ്പ് സർട്ടിഫിക്കറ്റും അനുബന്ധ BPL സർട്ടിഫിക്കറ്റും നൽകുന്നതിന് നിലവിൽ ഉദ്യോഗസ്ഥരില്ലാത്തൊരു ബുദ്ധിമുട്ട് പഞ്ചായത്ത് അനുഭവിക്കുന്നുണ്ട്. അതോടൊപ്പം തന്നെ ഈ പഞ്ചായത്തിലെ കുടിവെള്ള പദ്ധതിയുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ടുള്ള ചെക്കുകൾ മാറുന്നതിനുള്ള അനുബന്ധപ്പെട്ട ഒപ്പുകൾ അതിൻ്റെ നടപടി പൂർത്തീകരിക്കേണ്ട ഉദ്യോഗസ്ഥരില്ലാത്തതിൻ്റെ പേരിൽ കുടിവെള്ള പദ്ധതികളും പല പദ്ധതി ஊழியர்கள் இல்லாததால் சான்றிதழ் கிடைக்காமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். ஒரு வருடமாக பஞ்சாயத்தில் செயலாளர் இல்லை என்றும் ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது. இங்கு வருபவர்கள் விடுமுறை எடுத்து வேலைக்கு வராததும் முக்கிய பிரச்சனை. மட்டுமல்லாது சீனியர் கிளர்க் உட்பட உள்ளவர்களும் இங்கு இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சரை நேரில் கண்டு மனு கொடுத்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது ஆதிவாசி குடிகளில் முழுமையான மின்சார திட்டத்தின்படி மின்சாரம் கொண்டு வந்த போதும் கனெக்ஷன் கொடுக்க ஓனர்ஷிப் சான்றிதழ் பஞ்சாயத்திலிருந்து கிடைக்காமல் உள்ளது. ஊழியர்கள் இல்லாததால் சரியான நேரத்தில் சான்றிதழ்களும் கொடுக்க முடிவதில்லை. நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்ட திட்டம் உள்ள போதும் கிராம சேவக பிரிவில் 2 பேர் பல மாதங்களாக இல்லாததால் திட்டம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. பஞ்சாயத்தில் திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து தலைவர் தீபா அருள் ஜோதியும் துணைத் தலைவர் ஜோமன் தோமஸும் தெரிவித்துள்ளனர். மறையூர் பஞ்சாயத்தை அரசு அவகணிப்பதை தொடர்ந்தால் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.